திருவன் சரணம். அதிகௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ர குருநாதர் புத்தோத்பாதோ ஆரியன் மான்சவின் பாத நமஸ்காரம். இப்போ நாங்கள் பார்ப்போம், இந்த உலகத்தில் இன்றைக்கு அறிவியலாளர்கள், பெரிய பெரிய நாட்டு முன்னேற்றம் அடைந்த நாட்டில் உள்ளவங்க, அறிவியலாளர்கள், இவங்கெல்லாம் விஞ்ஞானிகள் எல்லாமே இன்றைக்கி உலகத்தை தேடுறாங்க. உலகத்தின் முடிவு எங்கே இருக்கிறது அப்படின்னு தேடும் அறிவியலாளர்கள், விஞ்ஞானிகள், கண்டுபிடிப்பாளர்கள் எல்லாம் இன்றைக்கி உலகத்தில் இருக்கிறாங்க. இப்போ இதே போல் புத்த காலத்திலும் இருந்திருக்காங்க. இந்த முனிவர்கள், ரிஷிகள் அப்படின்ட்டு இன்னும் நிறைய பேர் இருந்திருக்காங்க. உலகத்தின் முடிவை தேடிக்கொண்டு. அப்போ புத்த காலத்தில் பகவான் புத்தரிடத்தில் ஒருவர் வந்தார். வந்து கேட்குறாரு, இப்படி, சாமி, உலகத்தின் முடிவு எங்கே இருக்கிறது? உலகத்தின் முடிவு எங்கே இருக்கிறது? அப்போது பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள், உலகம் என்பது வெளியில் எங்கேயுமே கிடையாது. உலகத்தின் முடிவை காண நாங்கள் உலகம் உருவான விதம் பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ உலகம் எப்படி உருவானது என்று பார்த்தால், சலாயத்தன லோகோ சலாயத்தன நிரோதோ நிப்பானோ. உலகத்தின் முடிவை, உலகம் ஆரம்பமானது எப்படி, உலகம் உருவானது எப்படி என்று அவர் கண்டுபிடிப்பாரானால் அந்த உலகத்திலிருந்து அவர் மீள முடியும், உலகத்தை அவருக்கு வெல்ல முடியும் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். அப்போது இந்த 6 உற்பத்தி நிலையங்களால் உருவானது தான் உலகம். அது எங்கேயும் இருப்பது கிடையாது. சித்தேன நியதி லோகோ சித்தேன பரிகசதி. மனதால் உருவாக்கப்பட்ட உலகம். மனதால் உருவாக்கப்பட்ட உலகம் எங்கேயாவது இருக்கிறதா? எங்கேயுமே கிடையாது. அப்போ எங்கேயுமே இல்லாத உலகத்தின் முடிவை நாங்கள் வெளியில் தேடுகிறோம் என்றால் அதன் முடிவை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ அன்றைய காலத்தில் பல பேர் இப்படி தேடி போயிட்டு கடைசியில் உயிரை மாய்த்து கொண்டாங்க, இறந்து போனாங்க. ஆனால் முடிவை காணலை யாருமே. இப்போ இன்றைய யுகத்திலையும் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறாங்க. உலகத்தின் முடிவை என்றைக்குமே காண முடியாது. அவர்கள் வயசு போயிட்டு இறந்து போவாங்க, ஆனால் முடிவை காண முடியாது. ஏனென்றால் அப்படி ஒன்று இங்கே கிடையாது என்ற சத்தியத்தை, காம்பீரமான சத்தியத்தை பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்கிறார்கள். இப்போ உலகத்தின் முடிவை காண நாங்கள் எங்கேயுமே போயிட்டு தேடும் ஒன்று கிடையாது, தேட முடியாது. உலகத்தின் முடிவை காண எங்கே போயிட்டு தேடினாலும் அது முடிவை காண முடியாது. அப்போ நாங்கள் மாயைக்குள்ளே இருந்து மாய்ந்து போவோம், மறைந்து போவோம், மீண்டும் இந்த உலகத்தில் பிறப்போம். அப்போ எத்தனை வருடம் காலமாக, யுகமாக எத்தனை பிறவைகளை எடுத்து இந்த முடிவை தேடினாலும் யாருக்குமே என்றைக்குமே கிடைக்க போகிறது கிடையாது. அப்போது இதற்கு ஒரே முடிவு தான், ஒரே வழிதான், ஏகாயன மக்கோ அயம் பிக்கவே என்கிற பகவான் புத்தர் கூறிய வழி. இந்த வழிக்கு வருபவர் தான் உலகத்தின் முடிவை காண்கிறார், உலகத்தை வெல்கிறார். உலகத்தை வென்றவர் தன்னையும் வெல்கிறார், மரணத்தையும் வெல்கிறார். அப்போ மரணத்தை வென்றவருக்கு மீண்டும் மரணம் கிடையாது. மரணம் இல்லை என்றால் அவரும் இங்கே இல்லை, அவர் இல்லை என்றால்
ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை. இதுதான் பரம சத்தியம். அப்போ இந்த சத்தியத்தை கையாள்பவர் தான் சத்தியத்தை கேட்டு அறிந்து புரிந்து கொண்டு கையாண்டு இதை பிரத்யக்ஷம் அடைபவர் தான் உலகத்தை வெல்வார், மரணத்தை வெல்வார் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். அதுவரைக்கும் யாராலும் உலகை வெல்ல முடியாது. உலகத்தின் முடிவை அறிந்து புரிந்து கொள்ளவும் முடியாது. அவரால் என்றைக்குமே நடக்க முடியாத ஒரு காரியம். என்றைக்குமே இன்னும் 1000 அல்ல, இன்னும் 2000 அல்ல, இன்னும் பல 1000 வருடங்கள் போனாலும் இதை யாராலும் செய்ய முடியாத ஒரு காரியம். எவ்வளோ பெரிய அறிவியலாளராக இருந்தாலும், விஞ்ஞானியாக இருந்தாலும், விமர்சனம் செய்பவராக இருந்தாலும், தேடுதல் செய்பவராக இருந்தாலும், சத்திய தர்மத்துக்கு வராமல் பகவான் புத்தர் கூறிய இந்த தத்துவம் பற்றி தெரிந்து கொள்ளாமல், அறிந்து புரிந்து கொள்ளாமல் அவருக்கு உலகை வெல்ல முடியாது, உலகத்தின் முடிவை காண முடியாது. அப்போ உலகத்தின் முடிவை காணத்தான், உலகத்தை வெல்லத்தான் பகவான் புத்தர் அவர்கள் இந்த சத்தியத்தை போதனை செய்கிறார்கள். சலாயத்தன லோகோ லோகோ சலாயத்தன நிரோதோ நிப்பானோ. 6 உற்பத்தி நிலையங்களால் உருவானது தான் உலகம். அப்போ 6 உற்பத்தி நிலையங்களில் இருந்து நாங்கள் மீண்டு விட்டால், விடுதலை அடைந்து விட்டால் உலகத்தை வெல்வோம், மரணத்தை வெல்வோம். அப்போது உலகத்தை வெல்வது தான் நிர்வாணம், மரணத்தை வெல்வது தான் நிர்வாணம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். இதான் நிர்வாணம் அடைவது என்று. அப்போ நிர்வாணம் அடைவது என்பது அந்த பிறந்த குழந்தையின் பிஞ்சு குழந்தையின் தன்மைக்கு சென்று பார்த்தால் அங்கே பிஞ்சு குழந்தைக்கு உலகம் ஒன்றும் இல்லை, எதுவுமே இல்லை. அப்போ அதுதான் பிரபாஸ்பரமான நிலை. அப்போ அந்த நிலையை போலத்தான் அந்த மனதில் ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை. மனதுக்குள் ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை என்றால் அங்கே எதையுமே சொல்ல முடியாது, எதையுமே கூற முடியாது. அங்கே என்ன இருக்கிறது அப்படின்னு சொல்லி யாராலும் எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா அங்கே அப்படி ஒன்று கிடையாது, அப்படி ஒன்று இல்லை. ஆனால் பிஞ்சு குழந்தைக்கு சென்சார்கள் இருக்குது, அது இயங்குது, கண் தெரியுது, காது கேட்குது, மூக்குக்கு வாசனை உணருது, நாக்குக்கு சுவையை உணருது, உடம்புக்கு குளிர் உஷ்ணம் இறுக்கமான இந்த தன்மைகளை குழந்தை உணருது. ஆனால் அங்கே சென்சர்கள் இயங்கினாலும் சென்சர்களால் உருவான ஒன்று இல்லை. அதாவது மனம் என்பது உருவாகலை, ஆன்மா என்பது உருவாகலை. அப்போது இந்த சத்தியத்தை புரிந்து உணர்பவர் அந்த குழந்தையின் தன்மைக்கு வருகிறார், பிஞ்சு குழந்தையின் தன்மைக்கு வருகிறார். அப்போது மனம் என்ற துஷ்டியிலிருந்து அவர் விடுதலை அடைகிறார், ஆன்மா என்ற துஷ்டியிலிருந்து அவர் மீள்கிறார், விடுதலை அடைகிறார். அப்போ விடுதலை அடைந்த போது அவருக்கு உலகம் உண்மையாகாது. உலகம் என்பது மனதின் மாயை, அது பென்டசி, கற்பனை என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைகிறார், உலகை வெல்கிறார். அப்போது பிரபாஸ்பரமான நிலையை அடைகிறார். தூய்மையான நிலையில் அவர் சாந்தமான இனிமையான சுவையில் இருக்கிறார். அப்போது இதுதான் நிர்வாண சுவை. இந்த நிர்வாணம் அடையத்தான் பகவான் புத்தர் அவர்கள் இந்த சத்தியத்தை போதனை செய்தார்கள். இப்போ நிர்வாணம் அடைவது என்பது எங்கேயுமே போயிட்டு செய்யக்கூடியது அல்ல, எங்கேயுமே போக வேண்டியது அல்ல. இதை இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டே தான் செய்யும் காரியத்தில் ஈடுபட்டு கொண்டே இந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைய முடியும் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள். இது புத்த காலத்திலும் இந்த இல்லற வாழ்க்கையில், லௌகிக்க பூமியில் இல்லற வாழ்க்கையில் வீட்டு பணிப்பெண்ணாக வேலை செய்தவர், வேடனை போல காட்டில் வேடர்களின் மனைவி, இந்த வேடனின் மனைவி இந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைந்தார். அதே போல பெரும் வியாபாரிகள் கூட இந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்தார்கள். மகாராஜாக்கள் கூட இந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்தார்கள். அவர்கள் எல்லாமே துறவியாகலை, வீட்டை விட்டு இல்லற வாழ்க்கையை விட்டு போகலை,
பகவான் புத்தர் அவர்கள் இல்லற வாழ்க்கையை விட்டு துறவறம் வருவதற்கு ஒரு காரணத்தை கூறுகிறார். இல்லற வாழ்க்கையில் இருந்து கொண்டு சத்தியத்தை புரிந்து கொள்வது என்பது கடினமான காரியம், இலகுவான காரியம் கிடையாது. ஏனென்றால் எங்களுக்கு கடமைகள் இருக்கிறது. இந்த கடமைக்கு மத்தியில் சத்தியத்தை புரிந்து கொள்வது என்பது இலகுவான காரியம் கிடையாது. அதனால்தான் பகவான் புத்தர் அவர்கள் இந்த பிக்ஷு என்கிற துறவரத்தை கொடுக்கிறார். துறவரம் இருந்தால் அவருக்கு சிவபசே கிடைக்கும். அதாவது சாப்பாடு, இருப்பிடம், மருந்து, அவருக்கு உடை, இவை எல்லாமே கிடைக்குது. இப்போ எல்லாமே கிடைக்கும் போது அவர் அந்த பிக்ஷுவாக இருந்து கொண்டு, துறவியாக இருந்து கொண்டு இந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைய அது மாபெரும் துணையாக இருக்கிறது. இப்போ அதனால தான் அவர்களுக்கு துறவரம் கொடுத்தார்கள். இப்போ துறவிகள் இதே சத்தியத்தை தான், இந்த ஒரே வழிதான், இந்த வழியைத்தான் கடைபிடிக்கிறார்கள். இந்த சத்தியத்தை தான் கேட்கிறார்கள். அதை புரிந்து உணர நடைமுறைக்கு வருகிறார்கள். அப்போது அவர் இந்த சத்தியத்தை எந்த அளவுக்கு புரிந்து கொள்கிறாரோ அந்த அளவுக்கு உலகை வெல்வார், உலகத்திலிருந்து மேல்வார். அதே போலத்தான் வீட்டில் உள்ள மனிதராக இருந்தால், லௌகிக பூமியில் இல்லற வாழ்க்கையில் வாழும் மனிதனாக இருந்தாலும் எந்த அளவுக்கு இந்த சத்தியத்தை புரிந்து உணர்கிறார்களோ அந்த அளவுக்கு அவர் இந்த உலகத்தை வெல்வார், மரணத்தை வெல்வார். அப்போ இது எல்லாத்துக்குமே ஒன்று தான். பிக்ஷு, பிக்ஷுனி, உபாசக, உபாசிகா என்ற அனைவருக்குமே ஒன்று தான். அதுதான் பகவான் புத்தர் கூறிய பரம சத்தியம். அப்போ அந்த சத்தியத்தை புரிந்து கொள்வது என்பது எல்லாத்துக்குமே ஒன்று தான். அது வேறுபாடு கிடையாது. பிக்ஷு, பிக்ஷுனி, உபாசக, உபாசிகா. அப்போ பிக்ஷுனியாக இருந்தால் அது இலகுவாக இருக்கும் என்பதைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள். அவருக்கு எல்லாமே கிடைக்கிறது. அவருக்கு செய்வதற்கு ஒன்று கிடையாது. அவர் சத்தியத்தை கடைபிடிப்பது தான், தர்மத்தோடு இணைவது தான் அவருக்கு வேலை. வேறு எந்த ஒரு வேலையும் அவருக்கு கிடையாது. அதனால் அவருக்கு இலகுவாக இருக்கும். ஆனால் இல்லற வாழ்க்கையை வாழும் இந்த மனிதர்கள் அவருடைய தாய் தகப்பனை கவனிக்கணும், பிள்ளைகளை கவனிக்கணும், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், குடும்பத்தை பார்க்கணும், படிக்க வைக்கணும். இந்த மாதிரி சமூகத்தில் வர்ற பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கணும். அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு மத்தியில் வாழும் இந்த இல்லற வாழ்க்கையில் வாழும் மனிதன் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்வது என்பது கொஞ்சம் கடினமான காரியம் என்பதனால தான் பகவான் புத்தர் அவர்கள் இந்த துறவரம் கொடுத்தார்கள். ஆனால் துறவிகள் கூட இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளலை. துறவரம் போனவர்கள் கூட சத்தியத்தை புரிந்து கொள்ளாதவர்கள் இருந்தார்கள். அப்போ அதுக்கு நாங்கள் பார்க்கும்போது இங்கே தேவதத் என்பவர் சித்தார்த்தரின் மைத்துனர். இல்லற வாழ்க்கையை வாழும்போது சித்தார்த்தர் அவரின் மைத்துனர் தான் தேவதத். அப்போ தேவதத் என்பவரும் இந்த புத்த சாசனத்தில் பிக்ஷுவானார், துறவரம் வந்தார். ஆனால் அவர் சத்தியத்தை புரிந்து கொள்ளலை, சத்திய தர்மத்தோடு இணையலை. அவர் புத்தரை கொன்று தான் புத்தராக வேண்டும், நான் தான் புத்தர் என்ற நிலையை அடையணும் என்ற வெறுப்போடு தான் அவர் இந்த புத்த சாசனத்தில் இருந்தார். அவர் ஒரு இல்லற வாழ்க்கையை வாழ்ந்த இந்த லௌகிக பூமியில் வாழ்ந்தவரை போலத்தான் அவர் இந்த புத்த சாசனத்தில் பிக்ஷுவாக இருந்தார். அப்போ இதே போலத்தான் இன்றைக்கு உலகத்தில் வாழும் பிக்ஷுக்கள் எல்லாமே இருக்கிறாங்க, நிறைய பேர். அப்போ இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டவர்கள் வெளியில் வரமாட்டாங்க, அவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. ஏனென்றால் அதை காண முடியாது, கண்களுக்கு தெரிவதில் உண்மை இல்லை. சத்தியம் என்பது தான் உணரக்கூடியது. உணர்ந்த விடயத்தை சொல்லவும் முடியாது. அது உப்பை போல. சத்தியத்தை உணர்ந்து விட்டவர் அதை சொல்ல முடியாது. அது உப்பை போல என்பது உப்பு என்பது உணரக்கூடியது. உப்பின் சுவையை நாங்கள் உணரக்கூடியது. உணர்ந்த சுவையை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. வார்த்தைகளால் சொல்வது என்பது வெறும் எண்ணங்கள் தான். அப்போது எண்ணங்களில் உண்மை கிடையாது. எண்ணங்கள் அனைத்தும் கற்பனை, மனதின் மாயை. உப்பு இப்படியானது, இப்படிப்பட்டது
இதுவானது அப்படின்னு சொல்லி நாங்கள் எப்படியெல்லாம் சொன்னாலும் உப்பை பற்றி அது வெறும் எண்ணங்கள், கற்பனை, மனதின் மாயை. ஆனால் அந்த உணர்வை ஒருபோதும் சொல்ல முடியாது. இதுபோலத்தான் சத்தியத்தை உள்வாங்கி உணர்ந்தவர் சத்தியத்தை சொல்ல முடியாது. அது வெளியில் தெரியாது, யாருக்குமே தெரியாது. அப்போ இப்படியானவர்கள் இல்லாமல் இல்லை, இருக்கிறார்கள். ஆனால் அது இலைமறை காய்களைப் போல இருப்பவர்கள் வெளியில் வர மாட்டார்கள், அவர்கள் கண்களுக்கு தெரிய மாட்டார்கள். ஆனால் இந்த தேவதத்தை போன்ற பிக்ஷுக்கள் தான் இன்றைக்கு உலகத்தில் அதிகமாக இருக்கிறாங்க. அவர்கள் இந்த புத்த சாசனத்தின் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளவும், தன்னுடைய லாபத்துக்காகவும், தனக்கு தான் எல்லாத்தையும் அனுபவிக்கணும், தனக்கு எல்லாமே கிடைக்கணும் என்ற அந்த இல்லற வாழ்க்கை வாழும் மனிதனைப் போல சாதாரண வாழ்க்கையில் தான் அவர்களும் இருக்கிறாங்க. அப்போ இங்கே பிக்ஷு இருக்கிறாரா? பிக்ஷு என்பவர் கிடையாது. உண்மையான பிக்ஷு என்பவர் அனைத்தையும் துறந்தவர், எல்லாத்தையும் துறந்தவர் தான் உண்மையான பிக்ஷு. அப்போ அவருக்கு எதுவுமே இருக்க முடியாது, எதையும் அவர் தேடி போக மாட்டார். அவர் எதையுமே அனுபவிக்கணும் அப்படின்ற ஆசை அவரிடம் இல்லை. அப்போ ஆசைகளை துறந்தவர், முற்றிலும் துறந்தவர் தான் முனிவர். அதுதான் மகா முனிவர். பகவான் புத்தர் கூறிய முற்றையும் துறந்தவர். துறந்தவருக்கு எதுவுமே இருக்க முடியாது. அப்போ ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவர் பிக்ஷுவாகிறார். அது வீட்டிலையும் இருக்கலாம், காட்டிலையும் இருக்கலாம், பன்சலையிலும் எங்கேயும் இருக்கலாம். ஆனால் அவர் எல்லாத்தையும் துறந்து விட்டால் அவருக்கு எதுவுமே கிடையாது, ஒன்றும் இல்லை. ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவர் சாமானியமான ஒரு ஏழ்மையான, மென்மையான, இலகுவான, மிருதுவான ஒரு தன்மையில் வாழ்கிறார். அவர் சாந்தமான, இனிமையான சுவையில் இருக்கிறார். அவர் இந்த சுபாவ தர்மமும் அவரும் ஒன்றுதான் என்ற நிலையில் அவர் இருக்கிறார். அப்போ அவருக்கு எது இருந்தாலும் ஒன்று, இல்லை என்றாலும் ஒன்று. தன்னுடைய மூச்சு நிற்கும் வரை அவருடைய பயணம் செல்லும். மூச்சு நின்றதன் பிறகு அவருடைய கதை முடிந்தது. அப்போ இதுதான் புத்த சுபாவம். அப்போ இந்த புத்த சுபாவம் இருப்பது அந்த பிஞ்சு குழந்தையின் பிரபாஸ்பரமான மனநிலையில். இது ஒரு உதாரணம் மட்டுமே. பிரபாஸ்பரமான மனநிலை, ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்புறம் உலகை வென்றவர், மரணத்தை வென்றவர், நொடிக்குள் விழித்து கொண்டவர், உப்பை போல சத்தியத்தை உணர்வுக்குள் இருப்பவர். அப்போ இருப்பவர் ஒருத்தர் இங்கே கிடையாது. அப்போ புத்தர் என்றால் ஒருத்தர் அல்ல, கடவுளோ இறைவனோ ஆண்டவனோ அல்லாவோ யாருமே இல்லை அங்கே. இப்போ எல்லா துஷ்டிகளில் இருந்தும் மீண்ட சுபாவம்தான் இந்த புத்த சுபாவம். அப்போது உலகத்தை வெல்வதற்கு நாங்கள் எங்கே போனாலும் உலகத்தை வெல்ல முடியாது, உலகத்தின் முடிவை காண முடியாது. அப்போ உலகத்தை வெல்ல, உலகத்தின் முடிவை காண சத்திய தர்மத்துக்கு வரணும். அதை கேட்டு தெரிந்து புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைந்தால் உலகை வெல்வோம், உலகத்தின் முடிவை காண்போம், உலகத்தை வெல்வோம், மரணத்தை வெல்வோம். மரணத்தை வென்றபோது அப்போ ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை, நானும் இல்லை. அப்போது எதுவுமே இல்லைன்னு சொன்னால் இதுதான் நிர்வாணம். இதுதான் நிர்வாணம் அடைந்த சுபாவம். அப்போ அந்த மனம் பிரபாஸ்பரம். அப்போ அங்கே நல்லது கெட்டது, இன்பம் துன்பம், லாபம் நட்டம், புகழ்ச்சி இகழ்ச்சி என்ற 2 பக்கங்கள் கிடையாது. 2 பக்கங்களிலிருந்தும் மீண்டவர், 3 காலங்களிலிருந்தும் மீண்டவர், இந்த நொடிக்குள் விழித்து கொண்டவர். 3 காலங்களிலிருந்தும் மீண்டவர். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று அவருக்கு ஒரு கதை கிடையாது. இறந்த காலத்தில் இருப்பவர் ஆன்மா என்ற துஷ்டியில் தான் இருப்பார். எதிர்காலத்தை பற்றி சிந்தனையில் இருப்பார், ஆன்மா என்ற துஷ்டியில் தான் இருப்பார். அப்போது இந்த 3 காலங்களிலிருந்து மீண்டவர் இந்த நொடிக்குள் விழித்து கொள்ளுகிறார், சத்தியத்தோடு இணைகிறார். அப்போ அவருக்கு 3 காலங்கள் கிடையாது. எல்லாமே மனதின் மாயை, கற்பனை என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவர், உப்பை போல சத்தியத்துக்குள் சத்தியத்தை உணர்ந்தவர், சத்தியத்தோடு இணைந்தவர். அப்போ நீங்களும் இந்த உலகத்தின் முடிவை காண வேண்டுமா இருந்தால், உலகத்தை வெல்லணுமா இருந்தால், மரணத்தை வெல்லணுமா இருந்தால் சத்திய தர்மத்தை கேளுங்க, கேட்டு அறிந்து புரிந்து கொள்ளுங்க.
அறிந்து கொள்வது என்பது அறிவு. அறிவை வளர்த்து கொள்வது என்பது அது நொலேஜை வளர்த்து கொள்வது என்பது அது நொலேஜை வளர்த்து கொள்வது. இப்போ நொலேஜை வளர்த்து கொண்டு அறிவை வளர்த்து கொண்டு யாருக்கும் நிர்வாணம் அடைய முடியாது. அப்போ அவர்கள் இருப்பது இந்த நொலேஜில், அறிவில். அறிவியலாளருக்கு இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியாது. நாங்கள் இங்கே அறிவியலிலிருந்து அறிவு அறிவு அறிவுக்கு முடியாததை சத்தியத்தை காண முடியாது, உணர முடியாது. அவர் சேர்த்து கொண்டு போவார். அறிவாளி சேர்த்து கொண்டு போவார். ஆனால் இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டவர் எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறவர். அப்போ அறிவாளிக்கு இதை புரிந்து கொள்ள முடியாது. அப்போ நாங்கள் புத்திசாலித்தனமாக அந்த சத்தியத்தை காணணும். புத்திசாலிக்குத்தான் இதை புரிந்து கொள்ள முடியும். அவர் புத்திசாலி எல்லாத்தையும் விட்டுட்டு போவார். இதில் பலன் இல்லை, இதில் வேலை இல்லை, இதில் நாங்கள் படிச்சுக்கிறதுல அர்த்தம் இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து கொள்ளும் போது அவர் புத்திசாலித்தனமாக எல்லாத்தையும் கைவிடத் தொடங்குவார். அப்போது இந்த சத்தியத்தை காண முடியும் இவருக்குத்தான். அறிவியலாளருக்கு முடியாது. அவருக்கு இதை காண முடியாது, அவருக்கு இதை கையாள முடியாது. அப்போ இன்றைக்கு உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க, அறிவாளிகள். அறிவாளிகள் தான் இன்றைக்கி உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அவர்கள் எல்லாமே நொலேஜை வளர்த்து கொண்டு போகிறவங்க இருக்கிறாங்க. அவங்க எல்லாமே மைண்டில் தான் இருக்காங்க. அப்போ மைண்டுக்குள்ளே இருக்கும் இவர்கள் கற்பனையில் தான் இருக்கிறாங்க. மைண்டில் இருந்து இவர் கற்பனையிலிருந்து விடுதலை அடையணுமா அந்த காரணம் அதன் பலன் என்ற இந்த சத்தியத்தை கேட்டு புரிந்து கொள்ளும் போது அவர் அந்த உணர்வுக்கு வருகிறார், ஃபீலிங்க்கு வருகிறார். இந்த ஃபீலிங் என்பது மைண்டு கிடையாது, அது இந்த விஸ்டம் என்று சொல்லலாம். அப்போ மைண்டு கிடையாது, இது உணர்வு. அப்போ உணர்வுக்குள் வந்தவர் ஃபீலிங்கில் வருகிறார். இந்த ஃபீலிங்கை அவர் ஃபீல் பண்ணுறார், இந்த சத்தியத்தை உணர்கிறார். அப்போ இந்த உணர்வுக்குள் விழித்து கொண்டவர் தான் சத்தியத்தை கையாளுகிறார். மைண்டில் இருப்பவர் ஒரு நாள் சத்தியத்தை காண முடியாது, அவர் கற்பனையில் தான் இருப்பார். அப்போது நீங்கள் இந்த சத்தியத்தை கேட்டு புரிந்து உணர்வதற்கு, நீங்கள் உணர்வுக்குள் வருவதற்கு சத்தியத்தை ஃபீல் பண்ணணும், கையாளணும், நடைமுறைக்கு வரணும். நடைமுறையில் இதை ப்ராக்டிக்கலாக நடைமுறைப்படுத்தி பார்த்தீங்கன்னா உங்களால் இதை உணர முடியும், ஃபீல் பண்ண முடியும். சத்தியத்தை உணர்ந்து சத்திய தர்மத்தோடு இணைய முடியும். அப்போது நீங்கள் உலகத்தை வெல்வீங்க, உலகத்தின் முடிவை காண்பீங்க. உலகத்தை வென்றபோது நீங்கள் மரணத்தையும் வெல்வீங்க. அப்போ மரணிப்பதற்கு நீங்களும் இங்கே கிடையாது. பிறந்தவர் ஒருத்தர் இருந்தால்தான் அவர் மரணிப்பார். பிறந்தவர் ஒருத்தர் இல்லை என்றால் மரணிப்பதற்கும் ஒருத்தர் கிடையாது. பிறந்த போது பிஞ்சு குழந்தைக்கு ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்போது கண்ணும் காதும் இணைந்த போது தான் அங்கே குழந்தை பிறந்தது. கண்ணும் காதும் இணைந்த போது, சத்தமும் வர்ணமும் இணைந்த போது அம்மா உருவானார். அப்போ அம்மா உருவான அந்த உணர்வில் தான் குழந்தை பிறந்தது. அப்போது அது உண்மையான பிறப்பு அல்ல, அது ஆன்மாவின் பிறப்பு, அதுதான் மனதின் பிறப்பு. அப்போ மனம் உருவான விதம் பற்றி நாங்கள் புரிந்து கொள்ளும் போது அந்த பிறப்பிலிருந்து விடுதலை அடைகிறோம். அப்போ ஆன்மா என்று இங்கே ஒன்று கிடையாது, மனம் என்று இங்கே ஒன்று கிடையாது என்ற சத்தியத்தை புரிந்து உணரும் போது அந்த பிறப்பிலிருந்து விடுதலை அடைகிறோம். பிறந்த ஒருத்தர் இல்லை என்றால் அப்போ நானும் இல்லை, எதுவும் இல்லை, அப்போ நானும் இல்லை. அப்போ எதுவும் இல்லை என்றால் அப்போ நானும் இல்லை. அப்போ நானும் இல்லை என்றால் ஒன்றும் கிடையாது, ஒன்றுமே இல்லை. அப்போ ஒன்றுமே இல்லையாட்டி இதுதான் நிஸ்ஸத்தோ நிஜ்ஜீவோ சுன்யோ என்கிற ஒரு ஜீவன் இல்லை, ஒரு உயிர் இல்லை, சுன்யம், ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்போ இந்த சத்தியத்துக்குள் விழித்து கொண்டவர் ஒன்றும் இல்லை, ஏதும் இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து உணர்கிறார். புத்த சுபாவத்தை அடைகிறார், சாந்தமான இனிமையான சுவையில் இருக்கிறார். அப்போது இந்த சத்தியத்தை புரிந்து உணர உங்களுக்கும் இந்த சத்திய தர்மம் துணையாக இருக்கும். திருவன் சரணம்.